வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஏல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பங்கேற்பு. திருவள்ளூர் மத்திய மாவட்டம் ஏல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 5 பஞ்சாயத்தை சேர்ந்த 15 பூத் கமிட்டிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏல்லாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வடமதுரை எம் மகேந்திரன் தலைமை தாங்கினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின், திருவள்ளூர் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் 100 வாக்காளர்களை சந்தித்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலர அயராது பாடுபட வேண்டும் என கூறினர். மேலும் புதிய வாக்காளர்களை சேர்க்கவும், இடமாற்றம் செய்து கொண்டு சென்ற வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன், மாவட்ட துணை செயலாளர் சு ஜனார்த்தனன், மாநில பாசறை துணை செயலாளர் SPR கிஷோர், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் எம் மணிகண்டன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வடமதுரை எம் மகேந்திரன் சிறப்பாக செய்திருந்தார். சுமார் 3 லட்சம் கோடிகள் 3 லட்சம் கோடி தான் 10 வருஷம் ஆட்சியில அன்றைக்கு இந்த நிலைமைகள். ஆனால் இன்றைக்கு இந்த 4 வருஷத்துல கூடுதலாக கிட்டத்தட்ட 6-7 லட்சம் கோடிகள் இன்னைக்கு கூடுதலாக ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு தலைமையிலும் நிதி சுமையை இன்னைக்கு ஏற்றிருக்குதுன்னு சொன்னா ஒரு நிர்வாக திறனற்ற அரசாங்கம் தமிழ்நாட்டு நாட்டுக்கு கொண்டிருக்காங்க. நல்ல திட்டமும் கிடையாது, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற தரல. ஆனா தமிழ்நாட்டுடைய நிதி சுமை என்னடா விஷயம் சொன்னா 10 லட்சம் கோடி கடன். ஆனா அந்த 10 லட்சம் கோடி கடன் என்பது ஏதோ யாருடைய இந்த கடனை நினைக்கணும். இந்த தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருடைய தலையிலும் அந்த 10 லட்சம் கோடி, அதுதான் உண்மை. நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஒரு நிர்வாக திறனற்ற அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தொழிலை சொல்லி அந்த தொழில் மூலமாக வருவாயை பெருக்கி அந்த வருவாயிலிருந்து திட்டத்தை கொடுக்கிறாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்துல நிதி நிலைமை எல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அந்த நிதி